இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். வாழைக்காய் ஃப்ரை பொரியல் செய்கிறதுக்காக இங்கே நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்து வச்சிட்ருக்கேன். வாழைக்காய் ஒரு 50%க்கு வேக வைக்கணும். 2 மெத்தடில் செய்யலாம். நம்ம தோல் சீவிட்டு இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம 50% வேக வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம தோல் எடுக்காமல் சைடில் இருக்கிறத மட்டும் ஓரங்களை எடுத்துகிட்டு அதை அப்படியே சுடு தண்ணியில் போட்டு 50% அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி தான் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சு அப்படின்னா போதும். இங்கே நான் கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ அப்படியே கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளுக்கு லைட்டாக கத்தியில் குத்துனோம்னா உள்ளே இறங்குச்சு அப்படின்னா போதும். ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இந்த வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி போடும் போதே உடஞ்சி வந்துடும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ட்ரைன் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அப்படியே இந்த ஃப்ரைக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்காக இங்கே நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்ருக்கேன். அதில் 6லேருந்து 7 பூண்டு பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா வாழைக்காயில் அப்புறம் அந்த பேஸ்ட் ஒட்டவே ஒட்டாது, தண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்ருக்கிற குவான்டிட்டி ஒரு வாழைக்காய்க்கு அளவுக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுக்கு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம 50% அளவுக்கு மட்டும் வேக வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அந்த வாழைக்காவை அந்த பேஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் நல்லா டிப் பண்ணி அதை இப்படி ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே ப்ராசஸ்லேயே எல்லா வாழைக்காவையும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம பேனில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லுத்தையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ட்ரை ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்சுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு பேட்சுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒன்று தோசை கல்லில் வேணாலும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை வானலிலே வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே வானலி தான் எடுத்துகிட்ருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கிற வாழைக்காவை லைனாக நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். அடுக்கிட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு வரும். நம்ம உடனே நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா 2-3 மினிட்ஸ்லேயே திருப்பிட்டோம்னா மசாலா தனியாக கீழே ஒட்டிடும். அதனால் கரெக்டாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இது கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலே இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி வாழைக்காய் 50% வெந்ததுனால இந்த ரோஸ்ட் மட்டும்தான் அந்த மசாலா ஆகணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் சேர்த்து இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.